நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெட் க்ரூமிங்கிறது வந்துட்டு மற்ற ஊர் மாதிரி வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குற மாதிரி பெட்டை அழகாக வைக்கிறது, முடியை வந்துட்டு கலர் பண்ணுறது கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டை ஹைஜீன் மேனரில் வைக்கிறது. இப்போ ஒரு பெட் க்ரூமிங் பண்ணுறோம். அப்போ அந்த பெட் க்ரூமிங்னால என்னென்ன பயன் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் பெட் க்ரூமிங் பண்ணுறப்போ அந்த பெட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற டெட் ஹேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஸோ தட் உங்களுக்கு அடுத்த அந்த சைக்கிள் வந்தாலுமே அந்த சைக்கிளில் உங்களுக்கு கொட்டுற முடியிலேருந்து ஒரு பாதி தான் கொட்டும். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று உங்கள் பெட்டோட பாடியில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஏதாவது சின்ன ஒரு டிக் இஷ்யூஸோ எது இருந்தாலும் இனிஷியல் லெவலே ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்காட்டி உங்கள் பெட்டை நீங்கள் பெருசாக ஒரு மெடிக்கல் ஒரு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போக தேவையில்லை. இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டிலே குளிக்க வச்சா கூட என்ன பண்ணுவோம்னா, பெட்டை கூட எங்கேயாவது மொட்டை மாடியில் கட்டி போடுவோம், இல்லை வந்து வீட்லேயே எங்கேயாவது வெயில் படத்தில் கட்டி போடுவோம். பட் இது என்னன்னா அவுட்டர் பாடி வேணால் உங்களுக்கு ட்ரை பண்ணும் போலியே உங்களோட இன்னர் கோட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணாது. இப்போ இன்னர் கோட்டை ட்ரை பண்ணுறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அந்த பெட்டு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ட்ரை ஆனால் மட்டும்தான் எங்கேயும் அந்த இடத்துல போய் அழுக்கு சேராது. அழுக்கு சேர்ந்ததுன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், டிக்ஸ் வரும். இது எல்லாத்தோட இதுவுமே ஜாஸ்தி. ஸோ இது எல்லாத்தோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதை என்ஷூர் பண்ண முடியாது நம்ம வீட்டில்.